சாரியில் கட் பண்ண ரெட் கலர் ப்ளவுஸுக்கு இந்த 2 லேஸையும் பயன்படுத்தி தான் அழகான ஒரு நெக் டிசைன் ஒன்று நம்ம தச்சு காட்ட போகிறோம். நெக் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா பார் நெக் டிசைன் தான். இப்போ இந்த பார் நெக் டிசைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேஸ் வந்து நம்ம மேல் பக்கம் வச்சு தைப்போம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா லேஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வச்சு தைக்க போகிறோம். அதாவது லைனிங் துணிக்கும் ப்ளவுஸ் துணிக்கும் நடுவில் லேஸ் வச்சு தையல் போட்டு நம்ம வந்து திருப்பும் போது பார்த்திங்கன்னா அந்த லேஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்கழுத்து ஷேப்பில் உள்பக்கமாக நமக்கு வந்து அந்த டிசைன் வந்து தெரிகிற மாதிரி நம்ம வந்து தையல் வந்து போட போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேஸை எப்படி வச்சு தையல் போடுறோம் அப்படின்றத பாருங்கள். அதாவது ப்ளவுஸ் துணி மேலே லேஸை வந்து பார்த்திங்கன்னா கமுத்து வைக்கணும். அதே லைனிங் துணி மேலே வந்து லேஸ் வைக்கிறதா இருந்தால் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா சைடில் நம்ம வந்து திருப்பும் போது அந்த லேஸ் வந்து நமக்கு சைடில் மேல் பக்கமாக வரும். இப்போ வந்து திருப்பி காட்டுறோம் பாருங்கள். இப்போ திருப்பின பிறகு பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து விடலை, 1/2 இன்ச்சு வந்து அப்படியே பிடிச்சி தையல் போட்டு நம்ம வந்து திருப்பிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைட்லேயும் தையல் போட்டதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைனிங் துணியும் ப்ளவுஸ் துணியும் ஜாயிண்ட் ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேஸும் சென்டரில் வைக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 தையலில் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து ரெடி ஆகிடும். இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நம்ம வந்து ரெடி பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்ன ப்ளவுஸ் துணி மேலே லேஸ் வைக்கிறதுனால கமுத்தி வச்சோம். இப்போ லைனிங் துணி மேலே லேஸ் வைக்கிறதுனால அப்படியே மேல் பக்கம் இருக்கிற மாதிரியே நம்ம வந்து வைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வந்து கார்னர் பகுதி திருப்பி நம்ம வந்து மேல் பக்கம் திருப்பும் போது அந்த லேஸும் நமக்கு மேல் பக்கம் வரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஓரமாகவும் கரெக்டாக நமக்கு வந்து வரும். இந்த லேஸை மாற்றி வச்சிட்டிங்கன்னா லேஸ்னுடைய மேல் பக்கம் அடிப்பக்கமாக போயிடும். இந்த பாக்கழுத்து மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கீழே வந்து எக்ஸ்ட்ரா துணி வந்து விடணும் அவசியம் கிடையாது. துணி வந்து சிக்கனமாக இருந்தால் கூட போதும். கீழ்ப்பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டால் போதும். கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 5.5 இன்ச்சு வேணும் அப்படின்னா ஒரு 5 இன்ச்சு கட் பண்ணால் போதும். 5.5 இன்ச்சு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து வந்துடும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா லேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் வாங்கியிருக்கிறேன். பெரிய லேஸ் வந்து பார்த்தீங்கன்னா முக்கோணம் வர மாதிரி நம்ம வந்து வாங்கியிருக்கிறதுனால அது வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தினுடைய ஓரத்தில் வந்து வச்சுட்டோம். நம்ம வந்து சன்னமாக இருக்கக்கூடிய லேஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு ஒரு லைன் வர மாதிரி நம்ம வந்து வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம சைடில் வந்து எப்படி வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணமோ சேம் அதே மெத்தடில் இந்த கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த கேப், அந்த பாஸ் ஷேப்புக்கு கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய கேப்புக்கும் அதே மெத்தடில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லேஸை வந்து உள்பக்கம் வச்சு ஒவ்வொரு தையல் வந்து மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் போட்டு அப்படியே நம்ம வந்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் ஓரம் நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். இருக்கக்கூடிய அந்த சன்ன லேஸை வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கம் ஓரமும் கொடுத்துட்டு கிராஸில் வந்து 2 பக்கம் சென்டராக வந்து வர மாதிரி நம்ம வந்து வச்சு தையல் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த பான் நெக் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நமக்கு வந்து ரெடி ஆகிடும். முழுக்க லேஸை மட்டுமே பயன்படுத்தி அழகான ஒரு பாக்கழுத்து மாடல் வந்து இந்த வீடியோவில் வந்து தச்சு காமிச்சிருக்கிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். நான் வந்து லேஸ் மட்டும் பயன்படுத்தி ஒரு டிசைன் தைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கழுத்துடைய அகலம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக நம்ம வந்து வச்சு நம்ம வந்து 2 பக்கம் ஓரமாக நம்ம வந்து தையல் போடும்போது இந்த பான் நெக் டிசைன் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் அழகான ஒரு பான் நெக் லேஸ் நெக் டிசைன் வந்து தச்சு காமிச்சிருக்கிறேன். அந்த நெக் டிசைன் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.